மிக நிச்சயமாக ஊசலாட்டத்தில் இருப்பவர்கள் மிக விரைவாக முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஊசலாட்டம் யார் யாருக்கு இருக்கு இப்போ? குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், காங்கிரஸ் ஊசலாட்டம், அதே போல காங்கிரஸ் கட்சி, இரண்டு கட்சி. அதில் முக்கியமான கட்சினா காங்கிரஸ் கட்சி தான். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதனுடைய வலிமையை விட கூடுதலான தொகுதிகளை எதிர்பார்ப்பதால் தான் இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று திருமதி பிரேமலதா அவர்கள் கூறினாலும் இரண்டு தரப்பிலும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு மூத்த ஊடகவியலாளராக அந்த இரண்டு கழகங்களோடும் இருக்கக்கூடிய தலைவர்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறவன் என்ற முறையில் இரண்டு தரப்பிலும் அவர்கள் பேசுவதை என்னிடத்தில் ஆஃப் த ரெக்கார்டாகவும் ஆன் த ரெக்கார்டாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள். திருமதி பிரேமலதாவுடைய மறுப்பு என்பது பலவீனமான மறுப்பு என்று நான் பார்க்கிறேன். ஆகவே அவர் ஒரு முடிவை விரைவாக எடுக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக நீங்கள் கூறியதைப் போல காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு இரண்டு குரல்கள் இருப்பதை மறுக்கவே முடியாது. திரு செல்வ பெருந்தகை, திரு முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம், திரு திருநாவுக்கரசர், இவர்கள் மூவரும் முக்கியமானவர்கள். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் நாம் தொடர வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருப்பவர்களில் முக்கியமானவர்கள் இவர்கள். திரு மாணிக் தாக்கூர் மட்டும்தான் வேறு முடிவு குறித்தும் பரிசீலிக்கலாம் என்று சொல்வதைப் போல ஊடக வெளியில் தோற்றம் தெரிந்தாலும் பல மாவட்ட தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் அண்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களில் சிலர், முன்னாள் உறுப்பினர்களில் பலர், இவர்களெல்லாம் இந்த ஆட்சி மீது அதிருப்தி என்று சொன்னால் என்ன காரணத்தினால் அதிருப்தி என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் பலன்கள் முழுமையும் அனுபவித்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியஸ்தர்கள் தான். இன்று கூட ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு, இந்த தேர்தலில் காங்கிரஸ்ல அதிருப்தி இருக்கு, ரெண்டு வாய்ஸ் இருக்குன்றீங்க. இரண்டு வாய்ஸ் இருந்தால் என்ன செய்வாங்க இப்போ? இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கூறியது போல அவர்களும் விரைவாக முடிவுக்கு வர வேண்டும். நேற்றைய தினம் நீங்கள் கேசி வேணுகோபால் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீர்கள் என்றாலும் யாரும் பிரச்சனை எழுப்ப வேண்டாம் அது இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. இன் மை வியூ, நானும் லாங் ஸ்டாண்டிங்காக பார்த்துட்ருக்கேன் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் என்ன டோனில் பேசுவாங்கன்னு. இட் இஸ் நாட் அ கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் தட் வி வில் கண்டினியூ இன் திஸ் அலையன்ஸ். கைண்ட்லி ஷோ மீ where is the categorical announcement from KC Venugopal that we are continuing going to DMK alliance? அப்படி இல்லவே இல்லை. இப்போ அவர் ஒரு இக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அல்ல ஒரு இன்னும் நாங்கள் மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் கேட்டு மேலே போய் சொல்லுவேன், ராகுல் காந்தி வில் டேக் ஃபைனல் கால் இப்படின்றதெல்லாமே கூட அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி. வித்தின் எ வீக் தே ஹாவ் டு டேக் எ கால். நீங்கள் சொல்வது மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருப்பதை போல நீங்கள் சொல்லுங்கள். மார்ச் 5ஆம் தேதி நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி இவங்க வேட்பு மனுவை தாக்கல் வேட்பாளர் அறிவிச்சு இருந்தாலும் காங்கிரஸ் கடைசி நாள் தான் வேற அது வரைக்கும் இழுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே ஆல்ரெடி ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்காங்க. டிஎம்கே இதை ரொம்ப நாள் இந்த குழப்பத்தை அனுமதிப்பது நல்லதல்ல என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமை வெவ்வேறு சோர்சஸ் வழியாக கன்வே செய்து விட்டார். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ காங்கிரஸ் எந்த முடிவு எடுத்தாலும் உடனே முடிவு எடுக்கணும்ன்ற நெருக்கடியில இப்போ வந்துட்டாங்க. they cannot prolong this issue for more than a week. சரி சார், தேசிய கட்சிக்கு ராஜ்யசபா வேணுமா? காங்கிரஸ் கேட்டா திமுக தருமா அல்லது எம்எல்ஏவே இல்லாத காங்கிரஸ் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகம் திருமதி கனிமொழி அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த போதே ஒரு இடம் ராஜ்யசபா தருவதை உறுதி செய்திருக்கிறார். அதிகமாக சட்டமன்ற தொகுதிகள் எதிர்பார்க்கிற அதை திருப்தி செய்ய முடியாது. ஒரு 3 சீட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போகலாம். ஆனால் ராஜ்யசபா சீட் தந்து அதை காம்பன்சேட் செய்கிறோம் என்று திருமதி கனிமொழி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு ராகுல் காந்தி அவர்கள் மிக கடுமையாக சில அதிருப்திகளை வெளிப்படுத்தியதாக நம்ப தகுந்த நண்பர்கள் கூறுகிறார்கள். இப்போ அந்த அதிருப்தி இருக்கா இல்லை? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த ஒரு ராஜ்யசபா தான் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு கூட்டணி சம்பந்தமாக அந்த சந்தேகங்களை, அந்த சர்ச்சைகளை ஒரு ராஜ்யசபா தான சார் அவ்வளவு மல்லு கட்டறாங்க பல நேரத்துல. சரி, ஒரு ராஜ்யசபான்றீங்க அவ்வளவு மல்லு கட்டறாங்களே. ஆல் செட் அண்ட் டன், பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் தி பிஜேபி இஸ் வெரி ஸ்ட்ராங் அட் சென்டர். இவங்களால அடுத்த 4 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கத்திட்டு இருக்கலாம். இப்போ டிஎம்கேவே ஏன் சீரியஸாக கன்சிடர் பண்ணுறாங்க? காங்கிரஸ் ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் தான் சீரியஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன ஆஸ்பெக்ட்? பார்லிமெண்ட்ல கத்துறதுக்கு ஒரு 30 பேர் எழுந்து நிற்பாங்க. கத்துறதுக்கு இல்லை சார், குரல் கொடுக்கறதுக்குன்னு சொல்லுங்க. சரி, குரல் கொடுப்பதற்குன்னு வச்சுங்க. பார்லிமெண்ட்டை முடக்கலாம், ஸ்டால் பண்ணலாம், பார்லிமெண்ட்டினுடைய பிசினஸே நடக்க முடியாதபடி பண்ணலாம். காங்கிரஸ்காரங்க மட்டும்தான் இல்லைன்னா எழுந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.